வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பாதாம் மில்க்னாவே ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் கடையில் வாங்கி அந்த மிக்சர் வச்சு பண்ணுவாங்க. அந்த மிக்சர் வச்சு பண்ணும்போது பால் ப்ராப்பராக குக் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இந்த பாதாமை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாமில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள் தான் இந்த பாதாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் 2 பாதாம் ஊற வச்ச பாதாம் தோல் உரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பாதாம் பால் தேவையான பொருட்கள்: பாதாம் 150 கிராம், குங்குமப்பூ 1 கிராம், பால் 1 லிட்டர், சர்க்கரை 5 ஸ்பூன், ஏலக்காய் 2. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூவில் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். சுடு தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் பால் ஆட் பண்ணுவாங்க. பால் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு கலர் எடுத்து கொடுக்காது. இப்போ இந்த ஊர்ன சேஃப்ரானை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பாதாம் ஊற வச்சு அரைச்சி பாதாம் மில்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த பாதாம் பருப்பு நீங்கள் டெய்லியும் 2லேருந்து 4 நம்பர் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலராக நம்மளோட ஹார்ட், நம்மளோட இதயம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட முகம் ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் நல்லா சுருக்கமாக இருக்கவங்க இந்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போது கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்கு பிறகு இந்த முடி விழுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் பாதாம் பருப்பு சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்லாமா இல்லை வறுத்து சாப்பிட்டா நல்லதான் கேட்பாங்க. நீங்கள் ஊற வச்சு ஸ்கின் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த தோலை எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஆட் பண்ண பிறகு ஒரு 10 to 15 minutes டைம் விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கின்னை நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைட்டாக பாதாம் பருப்பு கையில் எடுத்தாலே வந்துடும். சில பேர் ஓவர் நைட்டு, அதாவது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சும் எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்கின் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் அப்படி லைட்டாக அந்த பருப்பு எடுத்தாலே வந்துடும். இப்போ திருப்பி பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூடான தண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் கிளியராகவும் கரெக்டாக வரும். அதே டைமில் சூடாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கை வச்சிடணும், ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பாதாம் கிளியராக அந்த ஸ்கின் கரெக்டாக முழுசாக வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன், அதாவது சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த சுடு தண்ணி எதுக்காகனா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சு அரைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது ஒரு 95% அளவுக்கு அரைச்சிருக்கணும். ரொம்ப குறைன்னு இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது அந்த பாதாம் மில்க். அதே டைமில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைச்சாலும் உங்களுக்கு அந்த மலைன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக 95% அளவுக்கு அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பேனில் பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணியை ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி எதுக்காக ஆட் பண்ணால் அந்த பால் டெக்ஸ்டர், அது குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த டெக்ஸ்டர், அந்த பாதாம் மில்க் டெக்ஸ்டர் நல்லா வரும். அதனால் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் இந்த மில்க் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணாமல் பாதாம் பேஸ்ட்டு போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு திக் ஆகிடும், சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அந்த தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அந்த லேயராக அந்த ஆடை வரும் பார்த்தீங்களா, அதோட சேர்த்து இந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணால் ஒரு சூப்பரான டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பால் நல்லா கொதி வருது. இந்த டைமில் பர்டிகுலராக சைடில் இந்த ஆடை, மேலே ஆடெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த ஆடை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த வெசல்ஸில் ஆடை ஒட்டுச்சுன்னா லைட்டாக நீங்கள் உங்கள் கரண்டி வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஆடை சைடில் ஒட்டினா நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த பால் கரெக்டாக நான் வெசல்ஸில் போட்டிருந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருப்பேன். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு பர்டிகுலராக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள். ஏன் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம், கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள். இந்த பாதாம் பேஸ்ட்டு போட்ட பிறகு நீங்கள் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி முடிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு சக்கரை ஆட் பண்ணுங்கள். பருப்பு வேக வைக்காமல் சக்கரை ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால் நல்லா அந்த பருப்பு வெந்த பிறகு தான் நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணணும். இப்போது அந்த பருப்பு நல்லா வெந்து வருது. இந்த டைமில் சக்கரை ஆட் பண்ணுறேன். சக்கரை 5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் 4 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு சக்கரை வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். நான் கரெக்டாக 5 ஸ்பூனில் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த சக்கரை ஆட் பண்ண பிறகு திருப்பி ஒரு கொதி விடணும். அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேஃப்ரான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக அந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுவோம். எங்கெல்லாம் கீ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். அதே டைமில் சேஃப்ரான் யூஸ் பண்ணுற இடத்துலையும் ஏலக்காய் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும்.
இதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேஃப்ரான் காமிக்கிற பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த சேஃப்ரான் நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சேஃப்ரான், அதாவது அந்த பாதாம் மில்கில் வந்து அந்த சேஃப்ரான் கலர் ஆட் பண்ணும்போது லைட் எல்லோஷ் கலர் வரும். நீங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லை அந்த டைமில் வந்து சேஃப்ரானுக்கு பதிலாக வந்து ஒன்று டைரெக்டாக அந்த பாலில் அப்படியே குக் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை எனக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இதுக்காக வீட்டில் இருக்க அந்த கலர் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த பால் நல்லா ரெடியாக இருக்குது. அந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். எதுக்காக கேட்டால் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கார்னிஷ், அதாவது கொஞ்சம் லைட்டாக பாதாம் சேஃப்ரான் போட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாங்க இப்போ இந்த பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். தேங்க்யூ.